தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்குள்ள குறிப்பாக தமிழரசு கட்சியில இருந்து போய் தமிழ் மக்களுடைய அன்றாட பிரச்சனைகளை கதைத்துக் கொண்டிருக்கிற ஒரே ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக நீங்கள் தான் இப்பொழுது பார்க்கப்படுகின்றீர்கள். இந்த வட்டுவாகல் பாலத்தை ஒரு நினைவு சின்னமாக வைத்துக் கொண்டு புதிய பாலத்தை கட்ட வேண்டும் என்று கோரிக்கை விடுகிறார்கள். இதை பற்றி உங்களோட அபிப்பிராயம் என்ன? மக்கள் துன்பப்படுற மாதிரி பாலமும் துன்பப்படுது என்ற கோரிக்கை நான் வச்சேன். இது வடக்கில இருக்கிறபடியால முல்லைத்தீவுல இருக்கிறபடியால முள்ளிவாய்க்கால் கிழக்கு GS பிரிவுக்கு இருக்கிறபடியால அதுவும் சேர்ந்து துன்பத்தை அனுபவிக்க தாங்கள் ஆதரிக்கிறோம் என்று சொல்லுகின்ற தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய அனுசரணையோட ஒப்புதலோடு தான் இந்த பார் எல்லாம் வடக்கு கிழக்கு வந்தது. நான் நிச்சயமா பாராளுமன்றத்துல இந்த புள்ளி விவரங்களோட கலைப்பேன். இது உங்களுக்கு தெரியும், மாகாண சபையில இருக்கேக்குள்ள முல்லைத்தீவு நகருக்கே பார் இல்லை. முல்லைத்தீவு நகருக்கு இப்ப முல்லைத்தீவு மாவட்டத்துல 13 பார் இருக்கு. விடுதலை புலிகள் தான் எங்களுடைய மக்களுடைய காணிய பாதுகாத்தது. ஆனால் நிலம் என்றது எங்களுடைய நிலம் எங்களுக்கு தேவை. மாவட்டத்துல ஒரு 16 ஏக்கர் காணியில விகாரை வந்ததுக்கு இவ்வளவு பெரிய போராட்டம் நடத்தப்படுகிறது. அப்ப இவ்வளவு பெருமதியான 2 லட்சம் ஏக்கர் காணி பறிபோயிருக்குது என்று சொன்னால் ஏன் அது தொடர்பான பாரிய போராட்டங்கள்ல தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஈடுபடவில்லை? ஆனால் போராட்டம் தான் சில முடிவுகளை கொண்டு வரும் என்றதுல அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கு. என்றால் சேனாதிராஜாவுடைய இறுதி கிரிகைகள்ல உங்களுக்கு எதிராகவும் சில சுவரொட்டிகள் போஸ்டர்கள் அடிக்கப்பட்டு உங்களுடைய பேரும் அவருடைய மரணத்துக்கு காரணம் என்று பிரசுரிக்கப்பட்டிருந்தது. வணக்கம் தேசம் திரை நண்பர்களே, இன்றைக்கு மற்றொரு கலந்துரையாடலில் இணைந்து கொள்கின்றோம். இன்றைக்கு நம்முடைய பாராளுமன்றத்தினுடைய வரவு செலவு திட்ட விவாதங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அது தொடர்பாக இன்றைக்கு வன்னி மாவட்டத்தினுடைய மிக முக்கிய பிரதிநிதி தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் அவர்கள் எங்களோடு இணைந்து கொண்டிருக்கிறார். வணக்கம் பாராளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் அவர்கள். என்னடா இந்த பாராளுமன்ற நிதி ஒதுக்கீடு விவாதங்கள்ல இந்த பாராளுமன்ற வரவு செலவு திட்டத்தை நீங்கள் எப்படி பாக்குறீங்க? எப்படி உங்களுடைய அபிப்பிராயம் என்ன இந்த விஷயத்துல? இதுல பெருசா சொல்றதுக்கு என்ன, ஆனால் வடக்குக்கு கொஞ்சம் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு. உங்களுக்கு தெரியும், நீங்கள் கேட்டுக்கொண்ட வட்டுவாகால் பாலம் திருத்துவதற்கான 1 பில்லியன் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு நினைக்கிறேன். அது என்னுடைய கன்னி உரையில கூட எங்களுடைய பிரச்சனைகளை கலைச்சதோட வட்டுவால் பாலத்தை பற்றி கலைச்சிருந்தேன். நான் இந்த முறை பட்ஜெட்ல போடணும். அன்றைக்கு ஜனாதிபதியோட சந்திப்பும் எங்களோட தமிழரசு கட்சியின் உறுப்பினர்களுக்கு நடந்தது. அதுலயும் நான் அந்த இப்ப எங்களுடைய தீர்வு திட்டங்கள், நிலப்பறிப்புகள், காணாமலாக்கப்பட்ட உறவுகள், கைதிகள், இந்த சிற கைதிகள் என்ற பிரச்சனை இவை கலைச்சு போட்டு அடுத்ததான் இந்த வட்டுவால் பாலத்தின் நிலைமையை எடுத்து சொன்னான். கவனத்தில் எடுக்கிறேன்னு சொல்லி இருந்தது. பட்ஜெட்ல போடணும் கழிச்சனா நிச்சயமாக கவனத்தில் எடுக்கணும்னு சொல்லி நேற்று அது போட்டிருந்தது. கோரிக்கை நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. மகிழ்ச்சியா இருக்குது. அதோட இந்த முறை வடக்குல பெரும்பாலான வீதிகளை திருத்தக்கூடிய ஒரு ஒதுக்கீடுகளும் கிட்டத்தட்ட 5000 மில்லியன் ரூபாய் அதுக்கண்டு ஒதுக்கி இருக்குது. இந்த வகையில பல வீதிகளை நாங்களும் எடுத்து கொடுத்திருக்கிறோம். ஒவ்வொரு மாவட்ட மண்ட ரீதியில மன்னார், வவுனியா, முல்லைத்தீவுக்கு வன்னி மாவட்டம் உண்ட இதுல நாங்களும் கொடுத்திருக்கிறோம். அதுக்கான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் இப்ப நேற்று அரசாங்க மாவட்ட செயலாளரும் வந்திருந்தது கலந்துரையாடல் இந்த பார்வையாளர்களாக. அந்த நேரத்துல மன்னார், வவுனியா, முல்லைத்தீவு மாவட்ட செயலாளர்களோடையும் கலைச்சன இந்த வேலைகளை துரிதமாக செய்ய வேணும். அரசாங்கம் இன்னொரு கோரிக்கை உங்களுக்கு வச்சிருந்தேன். இந்த நிதி எதுவும் திருப்பி அனுப்பக்கூடாது, இந்த நிதி முழுதாக 8 மாதங்களுக்குள்ள செலவழிக்க வேண்டும் என்று. அரசாங்க அதிகாரிகள் அதற்கு தகமை பெற்றவர்களாகவும் தகுதி பெற்றவர்களாகவும் இருக்கிறார்களா? நிச்சயமாக அதை செய்யணும், திரும்ப கூடாது என்ற கோரிக்கையை தான் நாங்களும் வச்சிருக்கிறோம். அந்த வகையில இனி நாங்கள் இப்ப இந்த பாராளுமன்ற அமர்வு முடிஞ்ச உடனே அங்க ஒருங்கிணைப்பு குழு கூட்டம்
இருக்குது. அதுலயும் வலியுறுத்தி இதுகளை கண்காணிச்சு கொண்டிருப்போம்ன்றத சொல்லி வைக்க விரும்புகிறேன். பாலத்தை புனரமைக்கிறதன் மூலம் எவ்வளவு மக்கள் பயன்பெறுவார்கள், எப்படி பயன்பெறுவார்கள் நினைக்கிறீங்க? கிட்டத்தட்ட அது ஒரு மிக முக்கியமான கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த பாலம். அதன் வரலாறு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இப்ப 51ஆம் ஆண்டு கட்டப்பட்டதுன்னு தான் சொல்லுவோம். ஆக்கள் 51ஆம் ஆண்டு காலப்பகுதியில் இருந்தது. கூடுதலாக இந்த யுத்த நேரங்கள்ல அது பாதிக்கப்பட்டதும் அந்த பாலத்துக்கான வரலாறுகள் ஏராளமாக உண்டு. அந்த வகையிலையும் அந்த பாலம் கவனிக்கப்படாமல் இருக்கிற கோரிக்கையை தான் வச்சிருந்தது. என்னன்னா, இந்த மக்கள் துன்பப்படுற மாதிரி பாலமும் துன்பப்படுது என்ற கோரிக்கை நான் வச்சேன். தென்னிலங்கையில இந்த பாலம் இருந்திருந்தால் உடனடியாக அந்த வேலை நடந்திருக்கும். இது வடக்கில இருக்கிறபடியால, முல்லைத்தீவுல இருக்கிறபடியால, முள்ளிவாய்க்கால் கிழக்கு GS பிரிவுக்கு இருக்கிறபடியால அதுவும் சேர்ந்து துன்பத்தை அனுபவிக்கிற என்ற கோரிக்கை தான் வச்சிருந்தது. அதுக்கு உடனடியாக செவி சாய்க்கப்பட்டு துறைமுகங்கள், கப்பல் துறை, நெடுஞ்சாலைகள், போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்கா என்னோட இப்ப நேற்று பட்ஜெட்டுக்கு முதல் 2-3 கிழமைக்கு முதல் கதை கேட்க அவர் சொன்னவர் என்னென்றால், தாராளமாக நீங்கள் இந்த பாலத்தை செய்யறதோட முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலை கொண்டாடுவியல் தானே என்று சொல்லி அவர் அந்த கருத்தை சொன்னவர். அப்ப நான் இப்ப என்னென்றால், துயிலும் இல்லங்கள், விடுபடாத துயிலும் இல்லங்கள் வன்னி மாவட்டத்துக்கு மட்டும் இல்லாமல் வடமாகாணத்துக்கு உள்ள அந்த தரவுகள் எடுத்துக் கொண்டிருக்கிறேன். இதுகள் பற்றியும் பாராளுமன்றத்தில் கதைக்கிறார்கள். இன்றைக்கு எனக்கு கதைக்க சந்தர்ப்பம் கிடைச்சபடியால மாஞ்சோர முல்லைத்தீவு மாவட்டத்தின் வைத்தியசாலையில உள்ள குறைபாடுகள் என்னென்ன, ஆளணி பற்றாக்குறை, ஆம்புலன்ஸ் வண்டி பற்றாக்குறை, கட்டிட வசதிகள் பற்றாக்குறை, இதுகளை எல்லாத்தையும் RDHS ஏற்கனவே நான் இந்த விவரங்கள் சேகரிச்ச அவரும் வந்து ஆர்வமாக முல்லைத்தீவு நிலைமைகளை எனக்கு சொல்லி இருந்தது. அதுக்கமைய இன்றைக்கு பாராளுமன்றத்தில் நான் அது சம்பந்தமான உரையுள்ள நிகழ்த்தி போட்டு வரைகளையும் நிச்சயமா செய்வோம் என்ற ஒரு கருத்தை சொன்னவர். அதே நேரம் சுகாதார அமைச்சர் ஏற்கனவே இந்த RDHS தரப்பட்ட கடிதங்கள் கொண்டு ஒப்படைச்சு பிரதமருக்கும் அதன் பிரதியை கொடுத்து அதன்றைக்கு ஒரே லைன் நான் சொன்னான். சுகாதார அமைச்சர்கிட்ட கதைச்சிருக்கிறேன், அவர் பாப்பம் இந்த ஏதோ ஒரு கவனத்தில் எடுக்கிறேன்னு சொன்னவர். அப்ப பிரதமர்கிட்டையும் கோப்பி கொடுத்திருக்கு. பிரதமரும் இருந்தவர் சபையில. இது எல்லாத்தையும் சொல்லித்தான் கதைச்சலான். கூடிய விரைவில் அந்த கவனங்கள் அதுக்கும் எடுக்கப்படும் என்ற ஒரு உத்தரவாதத்தை தந்தவர். தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்குள்ள குறிப்பாக தமிழரசு கட்சியில இருந்து போய் தமிழ் மக்களுடைய அன்றாட பிரச்சனைகளை கதைத்துக் கொண்டிருக்கிற ஒரே ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக நீங்கள் தான் இப்பொழுது பார்க்கப்படுகின்றீர்கள், பொதுவாக மக்களால் பார்க்கப்படுகின்றீர்கள். இப்ப இந்த வட்டுவாகல் பாலத்தை ஒரு நினைவு சின்னமாக வைத்துக் கொண்டு புதிய பாலத்தை கட்ட வேண்டும் என்று கோரிக்கை விடுகிறார்கள். சில கோரிக்கைகளை பார்த்திருப்பீங்க. இதை பற்றி உங்களோட அபிப்பிராயம் என்ன? இல்ல, அப்படித்தான் பெரும்பாலும் வரும். அதுக்குரிய படங்கள் எல்லாம் தயாரிச்சிட்டோம். நாங்கள் அந்த குழுவோட கதைச்சு போட்டு அந்த முடிவு எடுப்போம். இது 1000 மில்லியன் என்றது முதல் கட்டமான ஆரம்ப கட்டமான உதவிதான். அப்ப இந்த வருஷத்துக்கு அதை செய்து முடிக்க அடுத்த வருஷம் மிச்ச நிதி ஒதுக்கீடுகள் வரும் என்று நாங்கள் நம்புறோம். அதனால இந்த ஒரு நினைவு சின்னமாக வச்சுக்கொண்டுதான் புதிய பாலம் அமைக்கக்கூடிய வழி செய்வோம் என்று நான் எண்ணுகின்றேன். அதுக்கு அரசாங்கமும் ஆதரவு தெரிவிச்சிருக்கா அப்படி செய்யறதுக்கு? நாங்கள் இப்ப பற்றி இப்ப வீதி அபிவிருத்தி அதிகார சபை அந்த விவரங்கள் எல்லாம் கிடக்கு. மாவட்ட செயலகத்திலையும் கிடக்கு. அனுரா குமார திசாநாயக்கா ஜனாதிபதி அவர்கள் நான் இந்த கோரிக்கை விடைக்குள்ள ஜனாதிபதி மாளிகையில கதைக்குள்ள அவர் கேட்டது இந்த இதுக்கான எல்லாம் ப்ரொபோசல் எல்லாம் கிடக்கு உண்டு. அப்ப நாங்க மாவட்ட செயலகத்துல முழுக்க கிடக்கு, ஆடியேட்டையும் கிடக்கு, நீங்கள் அதை பார்க்கலாம். அதே நேரம் இது ஓகே என்றால் அதுக்கான வேலைகளை செய்வினம் என்று அந்த வேலைகள் நடந்து கொண்டிருக்கு. நேற்று கூட நான் இப்ப சொன்னான் வந்திருந்தது. அதுல நான் வலியுறுத்தி சொன்னேன், உடனடியாக தாமதிக்காமல் இந்த வேலைகளை துவங்குறக்கூடிய வழியையும் செய்யுங்கோ. இப்ப 1 மாதம் நாங்க பட்ஜெட் கூட்டம் நடக்கிறபடியால கூட்டத்துக்கு கொழும்புல நிக்கிறோம். அதே நேரம் அங்க வந்த உடனே மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம்
கூடி அதுல இறுக்கமான ஒரு தீர்மானங்களை போட்டு இதுல நான் இன்னும் ஒன்று சொல்லணும், எல்லோரும் இதுல ஒத்துழைப்பாத்தான் இருக்கிறோம். இப்ப ஜிஏ என்றாலும் சரி, அல்லது ஆடிஏ என்றாலும் சரி, அல்லது இப்படி அந்த அதோட சம்பந்தப்பட்ட ஆக்களும் இந்த பாலம் வரணும் என்ற ஒரு கோரிக்கை. ஏனென்றால் பழுதடைந்த நிலையில இப்ப உடையுமோ உடையாதோ கொண்டு இருந்த நிலைமை. அப்ப இப்படி இருக்க அது ஒரு முக்கியத்துவமான பாலம் என்றதால அதை செய்யணும் என்ற நோக்கம் எல்லாற்ற மனதிலையும் இருக்குது என்றதை சொல்றேன். மற்றது நீங்க இன்னொரு விஷயம் சொல்லி சுட்டிக்காட்டினீங்க, துயிலும் இல்லங்கள்ல இருக்கிற ராணுவ முகாம்களை அகற்றுறது பற்றி. இந்த கோரிக்கையை வெனகுலராசா தனது உண்ணாவிரதத்திலையும் வச்சிருந்தார். அவரை நீங்கள் போய் சந்திச்சும் இருக்கிறீங்களா நினைக்கிறேன். அந்த போராட்டத்தை பற்றின உங்களோட அபிப்பிராயம் என்ன? அதுகிட்ட வெளிப்பாடுதான் உங்களோட கோரிக்கையா? இல்ல, அதிண்ட வெளிப்பாடு இல்ல. ஏற்கனவே நாங்கள் இதுக்கான அடித்தளங்களை அல்லது கதைச்சு கொண்டுதான் இருக்கிறோம். கதைக்க வேண்டிய சந்தர்ப்பங்கள்ல அவர்கிட்ட இப்ப நான் உடனே போக வேண்டி வந்தது என்னென்றால், இங்க வாரதுக்கு முதல் நாள் அந்த யாழ்ப்பாணத்திலேயும் ஒரு கூட்டம் இருந்தது. அப்ப அவரை போய் பார்க்க நான் தான் பார்க்க வந்தது. வேற ஒருவரும் இல்லை என்ற ஒரு குறை அங்க சொல்லப்பட்டது. அப்ப மற்றவர்களோட நீங்களும் தொடர்பு கொள்ளுமோ, நானும் கதைக்கிறேன் என்று கருத்தையும் சொல்லி, மற்றது அதுல அவர் வச்ச கோரிக்கைகள்ல ஒரு சில கோரிக்கைகள் பொருத்தமில்லாததா கிடக்கு தம்பி என்று நான் அதுல இருந்த 2-3 பேர் அவரோட கதைச்ச நான் அதை அந்த மறுத்து கதைக்க இல்லை. ஏனென்றால் கனவேர் அதை சொல்லுது. மற்றது இதுகள் எல்லாம் இப்ப சாத்தியம் இல்லையடாப்பா, நீங்கள் உயிரை மாய்க்காதீங்கோ, விடுங்கோ, மனிதாயமான முறையில் நான் கேட்கிறேன், விடுங்கோன்னு சொல்லி கதைச்சேன். அப்ப நாளைக்கு சார் எல்லாரும் வரட்டும், வர விட்டு நான் அந்த முடிவை எடுக்கிறத பற்றி யோசிக்கிறோம். ஆனா உங்களுக்கு என்னென்றால் இதுகள் எல்லாம் தீர்மானம் என்ற ஒரு நோக்கம் தான் என்று அவர் தன் கருத்தை சொல்லி இருந்தவர். நான் இயலக்கூடிய அளவு அவர்களோட இந்த கதைச்சு போட்டு வெளியேறினா நான் கதை கேட்க அவியல் சொல்லிச்சுன்னா நாளைக்கு கஜேந்திரகுமார் எம்பியும் வாராண்டு இப்ப சொன்னவர். நான் சொன்ன மற்றாக்கள் பாராளுமன்றத்துல நிப்பின நாளை மறுநாள் துவக்கம் உடனே வருவனமோ எனக்கு தெரியாத தம்பி. ஆனா நான் சொல்றேன், நீங்களும் கதைச்சு விடுங்க நிலப்பாடு சொன்னால். எங்களுடைய கோரிக்கை இப்ப ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், காணி நிலப்பகுதிகள் விடுவிக்கப்பட வேண்டும். எங்கள்கிட்ட விடுதலை புலிகளின் காலத்தில முல்லைத்தீவு மாவட்ட புள்ளி விவரம் முழுக்க என்னட்ட வனதாலிய கிடக்குதான் சொல்லுவேன். 2,22,600 ஏக்கர் தான் வன இலாகாட்ட கிடந்தது எங்களோட மொத்த காணி. பாராளுமன்றத்திலே பேசியிருந்தீங்க இரட்டிப்பாகி இருக்கிறதாக. இப்ப பிறகு 2009ஆம் ஆண்டுக்கு பிறகு இப்ப 4,32,486 ஏக்கர் காணி அவை வன இலாகாட்ட. இது யாருடைய காணி? அப்ப விடுதலை புலிகள் தான் எங்களுடைய மக்களுடைய காணிய பாதுகாத்ததுன்றதை சொல்லி நாங்க சரியோ எங்கேயோ கூட்டங்கள்ல எல்லாத்திலையும் இதை கதைச்சிருக்கோம். அவைதான் பாதுகாத்தது. அதுக்கு பிறகு சிறுதானிய பயிர் செய்கை, நெற்பயிர் செய்கை, தோட்ட பயிர் செய்கை என்று சொல்லி செய்த காணிகள் எல்லாத்துக்கும் கொண்டு போய் எல்லா கல்லுகளை போட்டு இப்ப 4,32,486 ஏக்கர் காணி வன இலாகாட்டம் மட்டும் இருக்குது என்ற புள்ளி விவரங்களை மற்ற வனஜீவராசிகள் திணைக்களத்திட்ட 69,401 ஏக்கர் அடக்கு முல்லைத்தீவு. அந்த காணிகளை விடுவிக்கிறதுக்கு அரசாங்கம் சம்மதிச்சுதா? அரசாங்கம் விடுவிக்கிற சம்பந்தமா கதைப்பேன். நான் இப்ப இந்த பட்ஜெட்ல கூட சில புள்ளி விவரங்கள் கதைக்கிறதுக்கு இருக்கிறேன். இப்ப நான் கதைச்ச உடனே விடுமுடுமென்று நான் சொல்ல வரையில்லை. ஆனால் நிலம் என்றது எங்களுடைய நிலம் எங்களுக்கு தேவை. எங்களுடைய மூதாதையரோ அல்லது எங்களுடையவர்களோ சமகாலத்துல இருக்கிறார்களோ அவை பாவிச்ச நிலங்கள், பயிற்சிகள் செய்த நிலங்கள், அதுகளை இப்படி வன இலாகாவும் வன ஜீவராசிகளும் தொல்லியல் திணைக்களமும் படையினரும் அபகரிச்சு வச்சிருக்கிறத நாங்கள் ஏற்றுக்கொள்ள இல்லாத கருத்துக்களை சொல்லிக் கொண்டுதான் வாரோம். அதை விடுவிக்கிறதுக்கான முயற்சிகள் எடுப்போம். இதைத்தான் நான் சொல்றேன். அரசியல் ரீதியாக முந்தி இப்ப இத பாதுகாத்தது இன்னார் தானன்றதை நான் கூட்டங்கள்ல கதைச்சுதான் வா. அப்ப அப்படி இருக்க ஒரு 6 முழத்த அளவுக்கு கட்டைகள் வளர்ந்த உடனே கொண்டு வந்து எல்லக்கல் போட்டு தங்களுடைய ஆளுகைகள்ல இருக்கிறது என்று சொல்றதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அதே நேரம் வயல் காணிகள் இருக்கிற காணிகளுக்கு கூட எல்லக்கல்லுகளை போட்டு மறைக்கிற வேலைதான் இருக்கு. அப்ப வன இலாகா, வன ஜீவராசிகள் திணைக்களம், தொல்லியல் திணைக்களம், சிவில் பாதுகாப்பு உட்பட படையினர் வச்சிருக்கிற காணிகள்ல மாவட்டத்துல ஒரு 16 ஏக்கர் காணியில விகாரை வந்ததுக்கு இவ்வளவு பெரிய போராட்டம் நடத்தப்படுகிறது. அப்ப இவ்வளவு பெருமதியான பெருந்தொகையான காணிகள் 2 லட்சம் ஏக்கர் காணி பறிபோயிருக்கு
இருக்குது என்று சொன்னால் ஏன் அது தொடர்பான பாரிய போராட்டங்கள்ல தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஈடுபடையில நீங்கள் மட்டும்தானே அதை கதைச்சு வாரீங்க? இல்ல இதுல என்னன்னா நான் கணக்க சொல்லலாம், வேண்டாம். ஏனென்றா போராட்டம் நாங்கள் செய்து கொண்டுதான் இருக்கிறோம். போராட்டத்தின் பாதிப்ப கடைசி அளவில் துயிலும் இல்ல காணி அளக்க வரைக்க கூட நாங்கள் 2 பேர் தான் அதுல நின்றது. பிறகுதான் நாங்கள் வந்தது. அளக்க வரைக்க அந்த 2 பேரும் சேர்ந்து மறைச்ச நாங்கள். அது 2 பேரும் 10 பேரோ 50 பேரோ 100 பேரோ அதுக்கு மேலேயோ இந்த வகையில குருந்தூர் மேலையெல்லாம் உங்களுக்கு தெரியும். அதுல தீவிரமாக போராடித்தான் வழக்கு நடைபெற்று வழக்கு போட்டு வழக்கு நடைபெற்று அதன் முடிவுகள் வந்தது. நீதிபதி கூட இங்க இருந்து விட்டு வெளியேற வேண்டிய ஒரு கட்டம் வந்ததெல்லாம் உங்களுக்கு தெரியும். இப்ப நாங்கள் போராட்டங்கள் செய்ய வேண்டி விரைக்கப்பட மாட்டோம். இப்ப கனியமணல் அகழ்வென்று சொல்லி இன்றைக்கு நான் பாராளுமன்றத்துல காய்ச்சினார், மன்னார் சம்பந்தப்பட்ட படியம் காய்ச்சினார். அப்ப அது நீங்கள் இப்ப இந்நேரம் வந்திருக்கும் செய்திகள்ல அதை நீங்கள் பார்த்திருப்பீங்களோ தெரியாது. அதே மாதிரி முல்லைத்தீவுல நாங்க விடையது மன்னார்ல இவியல் ஒரு பக்கத்தால அள்ளிக்கொண்டு இருக்க மறைக்கிறவே இல்லை. முல்லைத்தீவுல நாங்கள் ஏற்கனவே கனியமணல் அகழ்வுக்கு வந்து ஆரம்ப கட்டத்துல அந்த மீள் குடியேற்றம் செய்யக்கு முதல் இடம்பெயர்ந்த போது பொக்குழாய் முகத்து வாரத்தை அண்டிய பகுதியில 44 ஏக்கர் காணிய கனியமணல் அகழ்வுக்காக வச்சிருந்த போது சட்டவிரோதமாக அகழ்கிறார்களா? இல்ல 16 பேற்ற காணி எங்களுடைய மக்களின் காணி. அந்த மக்களிட்டையும் உங்களுக்கு கையெழுத்த வேண்டி போடலாம். ஆரம்ப காலகட்டத்துல அது விக்ராக்கு அப்படி இல்ல மாற்று காணிய தாரம் இதுன்னு சொல்லி வேண்டினவன அந்த மக்கள் அதுக்கு பிறகு போராட்டம் நடத்தினது. ஆனா அந்த காணியில மண் அகழ்ந்து இன்றைக்கும் அந்த சீர்படுத்தப்படையில்லை. அது இடம்பெயர்ந்து மக்கள் வந்த ஸ்டாண்டுகளுக்கு நடந்தார். ஆனா அதுக்கு பிறகு கொக்குழாயில இருந்து கொக்கு தொடுவாய் கர்நாடக அணி கொக்கு தொடுவாய் எல்லாம் அளக்கிற நடவடிக்கைகள் மேற்கொள்ள நாங்கள் போராட்டங்கள் போராடி அதை தடுத்தது. இப்ப அண்ம காலங்கள்ல செம்மலை அளம்பில் இந்த பகுதிகளில் கூட அகல விரைகள்ல நாங்கள் நீங்க செய்திகளை பார்த்திருப்பீர்கள் நினைக்கிறேன். திடத்தி விட்டு நாங்கள் 16 வாகனம் வந்தது. வாகனத்தை மக்களோட சேர்ந்து நானும் அதுல நின்று முழு வாகனத்தையும் திடத்தி விட்டேன். இங்க பக்கம் பெறக்கூடாது. அப்ப ஏற்கனவே இவர் செய்த அந்த பிழையான நடவடிக்கைகள் இருக்கிறதால இப்ப டிசிசி மீட்டிங், அதாவது மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்துல அவை இந்த முடிவுகளை சில வேளை கேட்பினான் தங்களுக்கு தருவணம் உண்டு. அது முல்லைத்தீவு மாவட்டத்தை பொறுத்தளவில் நாங்க விடமாட்டோம். அது காரணம் கொண்டும் கனியமணல் அகழ்வு கண்டது விடமாட்டோம். இந்த காணிகளை ஏற்கனவே இந்த வகையெல்லாம் நாங்கள் பாதுகாத்து கொண்டிருக்கிறோம். நான் பிரதிநிதிகளா இப்படி சில பேர் மக்கள் அல்ல சங்கங்கள்ல இருக்கிற ஆட்கள் என்று சொல்லி பாதுகாத்து கொண்டிருக்கிறோம். இந்த வகையில அதுகளுக்கு விடமாட்டோம் என்றதான் சொல்றேன் உங்களுக்கு. மற்றது இத தற்போதைய அரசாங்கம் ஒரு முன்னேற்பாடாக இந்த காணிகளை கொஞ்சம் விடுபடுது அல்லது விடுபடும் என்று சொல்லி எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறது உங்களுக்கு தெரியும். அந்த வகையில நாங்கள் இந்த எங்களை ஆக்கிரமிக்கப்பட்ட காணிகள் இதுகள் என்ற புள்ளி விவரங்களோட உரிய தரப்புகளோட கதைச்சு செய்யலாமையோடைய வேற ஒன்றும் செய்யலாது. அந்த வகையில மாவட்டத்தை பொறுத்த வரையில இந்த புள்ளி விவரங்கள் எல்லாமே நடக்கிறது. இப்ப இந்த இதே போல காணி பிரச்சனையில தையிட்டி மிக முக்கியமான பிரச்சனையா இருக்குது. அதுல தமிழரசு கட்சி கிட்டத்தட்ட ஒரு மௌனமான நிலைமையை எடுத்திருக்குது. அது ஏன் அல்லது இந்த தையிட்டி விகாரம் உடைக்கப்பட வேணுமா? உங்களுடைய நிலைப்பாடு என்ன அது சம்பந்தமா? இல்ல நான் இதுல ஆரம்ப காலகட்டத்திலேயே அந்த அத்திவாரம் உடைக்கு அதை தடுத்திருக்கலாமோன்னு எண்ணுகின்றேன். இப்ப நீங்கள் குருந்தூர் மேலையில ஒரு சட்ட ரீதியான நடவடிக்கை எடுத்து அதுக்கான இன்ஜங்ஷனையும் எடுத்திருக்கிறீங்க, அதை தொடரக்கூடாது. ஆனா கையீட்டில இதற்கு எதிராக போராடுகின்ற சட்டத்தரணிகள் கூட அது சம்பந்தமாக எந்த நடவடிக்கையும் எடுக்கலையே, எந்த ஒரு சட்ட நடவடிக்கையும் எடுக்கலையே அதுக்கு எதிராக. நான் இதுல யாரையும் குறை சொல்ல விரும்பி இல்லை. எங்களுடையவர்களை நான் கூடுதலா குறை சொல்றேன் இல்லை. எதிர் அணியில இருந்தாக்களை தான் ஏற்கனவே சொல்லிக் கொண்டு வர்றது. குருந்தூர் மலையை பொறுத்த மட்டும் அல்லது நீராவி அடி பொக்குழாய் விகார இப்படி ஏராளமான விகாரைகள் சம்பந்தப்பட்ட விடயத்துல முல்லைத்தீவு மாவட்டத்துல எங்களுடைய சட்டத்தரணிகள் அத்தனை பேரையும் நான் கும்பிட்டுத்தான் கலைக்கிறேன். நான் நடுக என்னன்னா அவியலை அண்டில இந்த செய்திகளுக்கு பேட்டி கொடுக்க அவியலுக்கு நன்றி சொல்றது. 16 அல்ல 18 சட்டத்தரணிகள் முல்லைத்தீவு மாவட்ட
மாவட்ட நீதிமன்றத்துல இருப்பினும் எங்களுடைய வழக்குகள் எனக்கே 23 தடவை போலீசார் கைது செய்தது, 100 தடவைக்கு மேல் அது நான் எண்ணி இல்லை, கோர்ட்ஸுக்கு போயிருப்பேன். அந்த வகையில அவ்வளவு வழக்குகளும் இதை தவிர வேற பொது வழக்குகள் என்றாலும் எங்களோட முல்லைத்தீவு சட்டத்தரணிகள் அத்தனை பேரும் ஒற்றுமையாக நின்றுதான் வாதாடுறது. ஒரு நாளும் நாங்கள் காசு கொடுத்து வாதாட இல்லை. ஆனால் அந்த எண்ணங்கள் பிரதிபலிப்புகள் அவைன்ற மனதில ஊழலாக இருக்கின்றது தேசியத்தின் பால் என்ற வகையில நான் முல்லைத்தீவு சட்டத்தரணிகளை பாராட்டுகின்றேன். அதே நேரம் யாழ்ப்பாணத்தில இருந்தோ அல்லது வவுனியாவில இருந்தோ சீனியர் சட்டத்தரணிகள் அங்க முல்லைத்தீவுக்கு வரையக்கிள்ளையும் சில பேர் எங்களுடைய வழக்கு அந்த சமயத்துல நடைபெற்றிருந்தால் நடைபெறுவதாக இருந்தால் உடனடியாக அவையும் சமூகம் அளிச்சு செய்திருக்கிறோம். இது நாங்கள் எங்களுடைய ஊக்கமும் தேவை. அதுக்காக நான் மற்ற ஊக்கமாக இல்லை என்று சொல்ல வரையில்லை. ஆனால் போராட்டம் தான் சில முடிவுகளை கொண்டு வரும் என்றதுல அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கு. என்றால் நாங்கள் பிளவு புலக்குடியிருப்பு இப்படியெல்லாம் போராடித்தான், நான் மட்டும் இல்ல மக்கள் பிரதிநிதிகள் எல்லாரும் போராடித்தான் அந்த காணிகளை மீட்கக்கூடிய இருந்தது. கேப்பா பிளவுல கூட இன்னும் 55 ஏக்கர் காணி தான் மக்களின் காணி விட இருக்கு. அதை விட 100 ஏக்கர் மத்திய வகுப்பு காணின்னு சொல்லி அது வெளிநாட்டுல இருக்கிறார்கள் ஒரு தரம் விண்ணப்பிக்க இல்ல. விண்ணப்பிக்காம நாங்க போய் கதைக்க முடியாத நிலைமை. மற்றும்படி 55 ஏக்கர் காணிக்கு இப்பவும் நாங்கள் கதைச்சு கொண்டாந்து இருக்கிறோம். நாங்கள் இப்ப கடந்த மாதம் பாராளுமன்றத்திலேயும் அந்த கோரிக்கையை முன் வச்சனால் இவ்வளவு காணிகளையும் விட்ட மாதிரி அந்த காணியையும் விடணும் என்ற கோரிக்கையை முன் வச்சனால் இதுல யாருலையும் குறை சொல்ல வரையில்லை. ஆனால் புத்திசாலித்தனமாகவோ என்னவோ நாங்கள் முயற்சி எடுக்காட்டிக்கு எங்களுக்கான இந்த காணிகளை மீட்கிறதுக்கு யார் முயற்சி எடுப்பார்கள் என்ற கருத்தை எல்லாரும் கட்டப்பட்ட விகாரைய உடைச்சுத்தான் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணணும் நினைக்கிறீங்களா அல்லது மாற்று வழி இருக்கா? எனக்கு நான் இதுக்கு மேல கலைக்க விரும்பவில்லை. ஏனென்றால் ஏற்கனவே கட்ட விடாமல் நாங்கள் மறைச்சிருக்கோம் ஒன்று. ஏன்னா திருப்பி சொல்லுவோம் குருந்தூர் மலையில நாங்கள் நுழைய முடியாத நிலைமை இருந்தது. எங்களுக்கு பிகார கட்டுப்படுது முதல் தெரியும். அகன்ற வேலை நடந்தது. பிறகுதான் அந்த வழக்குகளை போட்டு வழக்கின் மூலமாக நாங்கள் என்ன அடிக்கல் நாட்டும் பொழுது அனைத்து தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் இது பற்றி தெரிவிக்கப்பட்டிருந்தது. தையிட்டி விகாரை அடிக்கல் நாட்டும் பொழுது அது பற்றி அறிவிக்கப்பட்டிருந்தது. நினைக்கிறேன் அந்த புள்ளியோட நீங்கள் ஒரு மிகவும் மனிதாபிமான நபராகவும் நான் பார்த்திருக்கிறேன். ரோஹிஞ்சா அகதிகள் வந்த பொழுது உடனடியாக சென்று அவர்களுக்கான உதவிகளை எல்லாம் முன்னெடுத்திருந்தீர்கள். அதற்கு பிறகு உண்ணாவிரதத்திலும் நீங்கள் போய் கலந்து கொண்டீர்கள். இவ்வாறான ஒரு மனிதாபிமான நபருக்கு எதிராகவும் மாவை சேனாதிராஜாவுடைய இறுதி கிரிகைகள்ல உங்களுக்கு எதிராகவும் சில சுவரொட்டிகள் போஸ்டர்கள் அடிக்கப்பட்டு உங்களுடைய பேரும் அவருடைய மரணத்துக்கு காரணம் என்று பிரசுரிக்கப்பட்டிருந்தது. கட்சிக்குள்ள இவ்வளவு தூரம் இவ்வளவு சிக்கல்களையும் நீங்கள் எப்படி எதிர்கொள்வீங்க? இது சாதாரணம் என்னென்றால் இந்த பேர் அதுல இல்ல, படமும் இல்ல. அதுல படத்துல கிடந்த வேற 2 படத்தை எடுத்து போட்டு இந்த படத்தை போட்டிருந்ததையொழிய இந்த சம்பவங்களுக்கு நான் பொறுப்பும் இல்லை, ஒன்றும் இல்லை. அதே நேரம் அந்த கையெழுத்து போட்டார்கள் என்று சொல்ற இதுக்கு நான் மறுப்பு. அது கட்சி ஒரு முடிவை எடுத்து கையெழுத்து போட்டது. அதுக்காக அதுல நின்று ஒரு இறப்பு வீட்டுக்கு போன ஆட்களை மறைச்சு அல்லது கொச்சப்படுத்துறதுன்றது ஒரு கீழ்த்தரமான நடவடிக்கை. அதுல இப்ப நான் போய்க்க மறைக்க இல்லை, வரையக்க மறைச்ச என்றால் ஒரு 5-6 பேர் மிக கொடூரமாண்டு மது போதையில இருந்தது. மது போதையில அப்ப யாழ்ப்பாணம் முந்தின யாழ்ப்பாணத்தை நினைக்க அதுக்காக எல்லாரையும் யாழ்ப்பாணத்துல நான் பிழை என்று சொல்லவரை இப்படி மது போதைக்கு அடிமையாகி இப்படியான வேலைகள்ல ஈடுபடுறதுக்கு அதுல இப்படியே நிக்கணும் என்றால் இதுக்கு யாரோ பின்னணிகள்ல இருக்க வேணும். ஆனால் நான் இந்த படத்தை கொண்டு திணிச்சு போட்டு அந்த படத்துல கீழே பேர் கூட ரவிகரன் இல்ல, கண்ணதாசன் கூட. அப்ப அவதியா வெறியார வேலை செய்யும் போல படத்திலேயும் படம் அடிச்சவனும் வெறியாரம் போராடக்கு, அந்த படத்தை செய்ய கொடுத்தாலும் வெறியாளர்களோடக்கு. அப்ப பேரும் இல்ல. ஆனா இந்த படம் கிடக்கிறதுல வேற ஒரு ஆண்ட படத்தை அந்த ஆண்ட பேரை சொல்ல விரும்பல படத்தை எடுத்து போட்டு வச்சிருக்கு. உது தேவையில்லாத என்னோடையும் ஆக்கள் வந்தது. அடிபாடு என்றால் முல்லைத்தீவு ஆக்களும் அடிச்சிருப்பாங்க. ஆனா என்னத்துக்கு ஒரு இடத்துல பெருந்தன்மையாக நடந்து விட்டு வரணும் என்று நாங்கள் வந்து சேர்ந்தது. ஆனா இது ஒரு நாகரிகமற்ற செயல். இன்றைக்கு கசிப்பு, கஞ்சா, குடிபோத முந்தி விடுதலை புலிகள் கேட்க நான்
கன்னடத்தை கழிச்சுக்கிறேன் ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்கள்ல அந்த நேரம் ஒரு தர பொம்பளை பிள்ளை கூட இரவு போகலாம் ரோட்டால ஒரு பிரச்சனை இல்லை. ஆனால் இப்ப கசிப்பு கஞ்சா அப்படியாண்டு போதைப் பொருட்கள் சொல்லி எக்கச்சக்கமாக அன்றைக்கு நான் வெள்ளப்பள்ளம் என்ற இடத்துக்கு புதுக்குடிப்பு பிரதேச செயலர் பிரிவில பாரதிபுரம், வள்ளுவர்புரம், இளங்கோபுரம், தேராவில் இந்த இடங்களுக்கு எல்லாம் போய் அந்த 4 கிராமம் எனக்கு சொன்னது 42 பேர் இறந்து விட்டார்கள். குடியால படியா இறந்து விட்டார்கள். இப்ப இறக்குற தரவாயில 4-5 பேர் இருக்கணும் என்று கைகால எல்லாம் நடுங்கி கிடுங்கி கொண்டு இப்படி வெள்ளப்பள்ளம் என்ற இடத்துக்கு போய்க்க அங்க சொல்லுகள் 13 பேர் தங்கள்ல செத்து போச்சிடும். ஐயா இதை காப்பாற்றுங்க ரவிரன்ஸ் ஐயா, தயவு செய்து இந்த மது போதை இப்ப இந்த அளவுக்கு யாழ்ப்பாணம் என்றது எங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு முன்னுதாரணமான இடம். அது உங்களுக்கு தெரியும். எங்களுக்கும் யாழ்ப்பாணம் கலாச்சார தலைநகரமாக சொல்லப்பட்ட இடம். சொல்லப்பட்ட இடம் எங்களோட தமிழருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பேர் எடுத்து தந்த இடம். இன்னைக்கு யாழ்ப்பாணத்துல குடிச்சு போட்டு சில பேர் குடிச்சு போட்டு இப்படி அநாகரிகமான செயல நிற்கிறோம் என்றால் யோசிச்சு பாருங்க. விடுதலை புலிகள் இருந்த காலத்துல இப்படி நடந்தா இதை விட முல்லைத்தீவு பரவாயில்லை. கிள்ளச்சி யாழ் மாவட்டங்கள்ல இந்த வடிசாராயம் காய்ச்சிறவர்கள், கள்ளமண் கடத்துறவர்கள், இதுல ஈடுபடுறவர்கள் எல்லாரும் தமிழரசு கட்சியுடைய சில பாராளுமன்ற உறுப்பினர்களின் ஏஜென்ட்டுகளாக இருப்பதாகவும் தேர்தல் காலங்களில் அவர்கள் உதவுவதாகவும் பரவலான குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டிருக்கு. நீங்கள் இப்ப எனக்கு தெரியாது. ஆனால் சட்ட விரோதமான இந்த தொழில்களை, சட்ட விரோத மதுபானங்களை இப்படியாக செய்து கொண்டு நான் உங்களுக்கு தெரியும் மாகாண சபையில இருக்கேக்குள்ள முல்லைத்தீவு நகருக்கே பார் இல்லை. முல்லைத்தீவு நகருக்கு இப்ப முல்லைத்தீவு மாவட்டத்துல 13 பார் இருக்கு. இப்ப பார் நான் பிள்ளைண்டு சொல்ல வரையில பார் இருக்க வேண்டிய இடத்துல இருக்கலாம். பாரை கொண்டு பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்தையும் இப்ப உண்ணாப்பிளவு என்று சொல்லக்கூடிய இடத்துல ஒரு பார் இருக்கு. 400 மீட்டருக்குள்ள இருக்கு 2 பள்ளிக்கூடம். அப்ப பள்ளிக்கூட பிள்ளைகளுக்கு நான் பார்ல போய் பண்றக்குரிய மாதிரியா பழக்கி விடுவேன். அப்ப சட்டங்களையும் மதுவரி திணைக்களம் குறைச்சு கொண்டு வந்திருக்குது அந்த தூரங்களின் அளவுகள். ஆனா விடுதலை புலிகள் இருந்த காலத்துல இந்த பிரச்சனைகள் இல்லை. விடுதலை புலிகளை தாங்கள் ஆதரிக்கிறோம் என்று சொல்லுகின்ற தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய அனுசரணையோட ஒப்புதலோடு தான் இந்த பார் எல்லாம் வடக்கு கிழக்குக்கு வந்தது. அது உரிய ஆக்களைங்கோ உரிய சனம் தெளிவா தான் இருக்கு. மக்கள் தெளிவாக கூடுதலான மக்கள் தெளிவாக இருக்கு. அந்த அறத்தின் வழி நிக்கிற ஆக்களை அதுகள் சனம் பார்க்குது இல்லைன்னு சொல்லி இல்லை. கசிப்பு கஞ்சா சம்பந்தமாக நான் நிச்சயமா பாராளுமன்றத்துல இந்த புள்ளி விவரங்களோட கதைப்பேன். இது போன பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்துல நான் சொன்னேன்டா போன மாதம் நான் சொன்னான் விடுதலை புலிகள் இருக்கேக்குள்ள இந்த இப்படியான நடவடிக்கை இல்லை. ஆனா விடுதலை புலிகள் எண்ணிக்கை மிக குறைவு. ஆனால் இப்ப கூடுதலாக படையினர் முல்லைத்தீவு மாவட்டத்துல இருக்கிறதாகத்தான் பல புள்ளி விவரங்கள் சொல்லிக் கொண்டு. அப்படி இருக்கேக்குள்ள இந்த படையினர் இவ்வளவு பேரையும் தாண்டி என்னன்னு இந்த மதுபானங்கள் இப்படி வரும் நியாயமான கேள்வி. அப்ப நாங்கள் கேட்க பதில் சொல்ல இல்லாத கட்டத்திலே இருக்கணும். இதே கேள்வியை நான் பாராளுமன்றத்திலே முன் வைப்பேன். ஏனென்றால் மக்களை காப்பாற்றணும். அரசானது மக்களை காப்பாற்றணும். சட்டவிரோத தொழில்கள், சட்டவிரோத நடவடிக்கைகளை நிறுத்தணும். இதுகளை தாண்டி செய்யலைன்னா போற என்ன? பாராளுமன்ற உறுப்பினராக உங்களுடைய கடமைகள் அரசாங்கத்துக்கு இதை தெரியப்படுத்தி நடவடிக்கை எடுக்க வைக்கிறது. நிச்சயமாக நான் இப்ப இந்த விவாதத்துக்குள்ளேயே சில பேரை கதைப்பேன், நீங்கள் அறிவீங்கள். ஏனென்றால் சட்டவிரோத தொழில் நடவடிக்கைகள் கடல்லையும் சரி அல்லது இந்திய ட்ரோலர்கள் இங்க எங்கட கரையக்க மீன் பிடிக்கிறது எல்லாம் புலிகண்டு நாங்க கதைக்கிறோம். இந்தியாண்டாப்புல தான் தண்ட பாட்டுல எங்கட இல்ல தாண்டி இங்க வடபகுதி மீனவர்கள வாழ்வாதாரத்தை அழிக்க முடியாது. எங்களுடையவர்கள் நொந்து போயிருக்கின்றார்கள். கஞ்சா மற்றும் போதைப் பொருட்கள் இந்திய மீனவர்கள் ஊடாகத்தான் இலங்கையின் வடகடலுக்கு வருகிறது என்றதும் உண்மை. அது யார் கவனிக்கணும்? இல்ல பிறப்பில கடற்படை கவனிக்கணும். அந்த நீங்கள் சொன்ன அவதிகள் விரைக்க கூட அவதிகள் முள்ளிவாக்கால் கரைக்கு இறங்க மட்டும் கடற்படைக்கு தெரியாது. நான் இது கூட்டத்திலேயே கதைக்கலாம். கடற்படைக்கு தெரியாது, மக்கள் சொல்லித்தான் தெரியும். அன்றைக்கு நான் கூட அந்த இடத்துக்கு டக்கண்டு கேள்விப்பட்டு போய் அந்த கடற்தொழிற்சங்கம் முள்ளிவாக்கால் கடல் தொழில் சங்க எங்களுடைய நண்பர்கள்லாம் அவங்கெல்லாம் 1 லட்சம் ரூபாய்க்கு மேல உடனடியான உணவுகள் வேண்டி அதுல கொடுத்தது. அந்த உணவுகள்
உறவுகள் கொண்டு போய்க்க கூட நானும் அந்த படகுல ஏறி, கடல் கொஞ்சம் சீற்றமா இருந்தாலும் நானும் படகுல போய் அவர்களை பார்த்துட்டு வந்த என்னது கண்ட அந்த உடனடியா மயங்கி போய் அப்படி இருக்கிறார்களோ அல்ல இருக்கிறார்கள் என்ற ஒரு கருத்து கரையில நிலவினதால நானும் போய் பார்த்து போட்டு வந்து அதை சொன்னான். பிறகு கடற்படை புறப்படுத்து அதை கொண்டு போயிட்டு இப்ப நாங்கள் என்னத்தை சொல்றோம் வேண்டாம், மனிதாபிமானம் என்றது எங்களுடைய மக்கள் நிறையவே இருக்கு, அதுல பிரச்சனை இல்லை. ஆனால் சட்டவிரோத தொழில்களால எங்களுடைய வாழ்வாதாரங்கள், எங்களுடைய பிள்ளைகள் கடன் தொழிலாளர் என்றா உங்களுக்கு தெரியும் இவ்வளவு பேர் இருக்கு வடமாகாணத்துல. யாழ்ப்பாணம், மன்னார், முல்லைத்தீவு, கிளிநொச்சி இந்த 4 மாவட்டத்தையும் சேர்ந்த 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட மீன்பிடியாளர்களே இருக்கு. 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட அதை பகுதி நேரமா அதை நம்பி இருக்கிறார்களே இருக்கு. இவ்வளவு பேற்ற வாழ்வாரத்திலையும் கை வைக்கிற வேலையைத்தான் சட்டவிரோத தொழிலாளர்களும் இந்திய ட்ரோலர்களும் செய்யுது. அப்ப இதுகளை நாங்கள் கதைச்சு கொண்டான் இருக்கிறோம். அதுக்குரிய நடவடிக்கைகள் எடுபடாது. இந்திய தூதுவரோட எங்களுடைய கட்சியாக நாங்கள் போய் இந்த பாராளுமன்றத்துக்கு வந்த உடனே கதை கேட்க கூட நாங்கள் முன் வச்சோம். முல்லைத்தீவு கடற்கரையில வந்து விடுதலைப்படகு எடுத்துக்கொண்டு போறால் இதுக்கு என்ன செய்யறேன் ஒத்துக்கொண்டது. இந்திய தூதுவர் கூட அது பிழையான தொழில் என்றதை ஒத்துக்கொண்டது. படிப்படியா தாங்கள் நிப்பாட்டுறோம், இப்ப கொஞ்சம் கொஞ்சம் குறைக்கிறோம் என்ற ஒரு கருத்தை அதிலேயே சொன்னது. எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஒரு தனி அரசாங்கம் அல்ல. ஒரு அரசாங்கத்துக்கு கீழே இருக்கிற 225 பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு நாங்கள் 8 பேர், இன்னும் தமிழாக்கள் 2-3 பேர் இருக்கு. அப்ப தமிழாக்கள் நான் வடக்கு கிழக்க மையப்படுத்தும். அப்ப இப்படியாக இருக்கல எங்களுடைய கோரிக்கைகள் நியாயமான வகையில இருக்கின்றதை அரசாங்கத்துக்கு விளங்கப்படுத்தி அதனூடாக எங்களுக்குரியதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் தான் இப்ப மனதில் இருக்கையுடைய அதன் வகையில தான் இந்த பாலமோ அல்லது அதுக்கு மேற்பட்ட சுகாதார பிரிவுகளையோ அப்படியா நாங்கள் எல்லாத்தையும் கதைச்சு கொண்டிருக்கிறோம் என்றதை சொல்றோம். இப்ப நீங்கள் இவ்வளவு நேரம் கதைச்ச விஷயங்கள்லயே பெரும்பாலும் நீங்கள் தொட்டுக்கொண்ட விஷயங்கள் அனைத்தும் தமிழ் மக்கள் அன்றாடம், முல்லைத்தீவு மக்களும் சரி தமிழ் மக்களும் அன்றாடம் எதிர்கொள்கின்ற பிரச்சனைகளை தீக்கோணம் என்றதுல மிக மிக தெளிவாகவும் மிக உறுதியாகவும் செயற்படுகின்றீர்கள். ஏனைய பாராளுமன்ற உறுப்பினர்களை பொறுத்தவரைக்கும் வடக்கு கிழக்கில தமிழ் மக்கள் எதிர்நோக்குற, முல்லைத்தீவு மக்கள் எப்படியான பிரச்சனைகளை எதிர்நோக்கிறார்களோ அதே அளவுக்கு அல்லது அதிலும் பார்க்க மோசமான பல்வேறு பிரச்சனைகளை எதிர்நோக்கின்றார்கள். ஆனால் தமிழரசு கட்சி சார்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்களோ மத்திய பாராளுமன்ற உறுப்பினர்களோ கூட குறிப்பான விஷயங்கள், போதைப் பொருள் பாவனை, யாழ்ப்பாணம் நீங்கள் குறிப்பிட்ட போது யாழ்ப்பாணத்துல மிக மோசமான போதைப் பொருள் பிரச்சனை ஒன்று இருக்குது, கசிப்பு பிரச்சனை இருக்கிறது, தண்ணீர், குடி தண்ணீர் பிரச்சனை மிக மோசமானதாக இருக்கின்றது, கழிவகற்றல் இல்லை. யாழ்ப்பாணம் மாவட்டத்தினுடைய நிலப்பரப்பின் படி மலசல கூட கழிவுகள் தண்ணீரோடு அவர்களுடைய கிணறுகள்ல கலக்குது. இது சம்பந்தமாக இதுவரைக்கும் கதைக்கிறதுக்காக யாருமே இல்லையே. அதையும் முல்லைத்தீவு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் தான் கதைக்க வேணும்னா கதைப்பீங்களா? நிச்சயமாக நான் கதைப்பேன். ஏனென்றால் இப்ப அன்றைக்கு ஊடகவியலாளர் சம்பந்தப்பட்ட விடயத்தில நான் பாராளுமன்றத்துல கதைச்சேன். பல பேர் பாராட்டு சொன்னவியல். அதுல நான் முல்லைத்தீவு மட்டும் கதைக்க இல்லையே, கிளிநொச்சி, யாழ்ப்பாணம் எல்லாத்தையும் சேர்த்து தான் நான் கதைச்சேன். ஏனென்றால் கிளிநொச்சி யாழ்ப்பாணம் மட்டும் இல்ல, இலங்கை பூராக உள்ள சில பேர் அந்த முக்கியமான ஊடகவியலாளர்களை பற்றி சுட்டி காட்டினார். அப்ப அது ஒரு மனிதாயமான முறை. அவர்கள் சுதந்திரமாக நடமாட வேண்டும், ஒரு ஜனநாயகத்தின் ஒரு படிமுறைதான் அவியல் என்று சொல்லிக்கொண்டு அவியலுக்கு நடக்கிற கொடுமைகளை நாங்கள் தட்டி கேட்காம இருக்கலாது. நிச்சயமாக எனக்கு முல்லைத்தீவு புள்ளி விவரம் என்றா நீங்க எது கேட்டாலும் நான் பார்க்காமலே சொல்லுவேன். ஆனால் இப்ப படிப்படியாக மன்னார்ன்ற பவுனியாண்ட நான் எடுத்துக்கொண்டிருக்கிறேன். வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் என்ற வகையில யாழ்ப்பாணமோ கிளிநொச்சியோ முன் வந்தால், கிளிநொச்சி இப்ப சிறியண்ணையும் கதைக்கிறார் இல்லைன்னு சொல்லல, யாழ்ப்பாணமும் தெப்பரியும் கதைக்கிறார் இல்லைன்னு சொல்லல, மேலதிகமாக கதைக்கிறதுக்கு எனக்கும் யாரும் இது சம்பந்தமான புள்ளி விவரங்களை முறையாக தருவார்கள் என்றால், அல்லது நான் எடுக்கணும் என்றா கூட நான் எடுத்துக்கொண்டு நான் கதைப்பேன். அதுல மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை. வடக்கு கிழக்கு எங்களுடைய பூர்வீக தாயக மண்டலத்தை மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை. இப்ப உள்ள அரசியல் அலை, இந்த அனுரா அலை அல்லது தேசிய மக்கள் சக்தியினுடைய அலைக்குள்ள உள்ளூராட்சி சபை தேர்தலையோ மாகாண சபை தேர்தலையோ தமிழரசு கட்சி எதிர்கொள்றதுக்கு தயாரான நிலையில இருக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? தமிழரசு கட்சி இப்ப எனக்கு கூட கனவேருக்கு தெரியும். இந்த முறை
இப்படி ஒரு அலை இங்கேயே கதைச்சவங்க அலை இருக்கேங்க. முல்லைத்தீவுல வவுனியாவும் மன்னாரும் படுதோல். ஆனா முல்லைத்தீவு தமிழரசு கட்சி தான் வெண்டது. நான் வெண்டன கிடைக்கப்பட்ட வாக்கு வங்கி வெண்டன. ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் வீட்டை விட்டு நான் போகவும் மாட்டேன். வீடு சின்னம் தமிழரசு கட்சி, வீட்டை விட்டு போக மாட்டேன். அப்படி இல்லையண்டா எந்த வீட்டுல போயிருப்பதை ஒழிய மாற்று வழிகள் நாங்கள் சிந்திக்க மாட்டோம். எங்களையும் எத்தனையோ பேர் எத்தனை விதமாக இந்த எலெக்ஷன் நேரம் 48 கட்சிகள் கேட்ட போது கூட கேட்டது சுயேட்சையா அப்படி இப்படி என்று காசுகள் நாங்கள் இந்த வேலையை வேண்டாம். ஏனென்றால் உங்களுக்கே தெரியும், தலைவர் கூட ஒரு ஜனநாயக ரீதியான போக்கில வரையில வீட்டு சின்னம் என்றதான் சொன்னவர். தமிழரசு கட்சியை இணைச்சு மற்ற கட்சிகளை இணைச்சு கொண்டுதான் அந்த ஒரு சில கட்சிகளை 1-2 கட்சிகளை இணைக்கையிலேயே ஒழிய மற்ற எல்லாத்தையும் இணைச்சு கொண்டுதான் போனார். இந்த வழிகளை நாங்கள் பின்பற்றணும் என்ற எங்களுடைய மனதிலேயும் இருக்கு, மக்கள் மனதிலேயும் கனவேற்ற மக்கள்ல இது இருக்கு. ஆனால் இந்த அலைக்குள்ள சுனாமி அலை என்று சொன்னவங்க ஜேவிபி அலைக்குள்ளே நாங்கள் வந்துட்டு இருந்தாரு. அதான் நான் சொன்னேன், சனம் சேவை செய்யற சனத்தை நிச்சயமா கொண்டு வரணும் என்ற எண்ணம் மக்கள்கிட்ட நிறையவே இருக்கு. நிச்சயமா இப்ப இந்த கட்சிக்குள்ள இருக்கிற இந்த உள் முரண்பாடுகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வந்து கட்சி சுமூகமான இயங்குறதுக்கான வாய்ப்பு அண்மைய எதிர்காலத்துல வரும் என்று நினைக்கிறீங்களா? நிச்சயமா வரும். ஆனா உள்ளூராட்சி தேர்தலையும் நாங்கள் இயலக்கூடிய அளவு ஆசனங்களை நாங்கள் கைப்பற்றுவோம் என்றதையும் சொல்றோம். இப்ப இந்த கட்சிக்குள்ள உள்ள மிகப்பெரிய முரண்பாடாக இருக்கிறது சுமந்திரன், ஸ்ரீதரன் இவர்களுக்கு இடையிலான பிரச்சனை. இவர்கள் இருவரோடையும் உங்களுக்கு நல்ல உறவு இருக்கின்றதா? நிச்சயமாக. நான் நடுகத்தான் ஸ்ரீதரனுக்கும் சொல்றேன், நான் சுமந்திரன் நம்பிக்கையும் சொல்றேன், நான் மற்றவர்களும் சொல்றேன். 2 பேருமே கட்சிக்கு தேவை என்றுதான் சொல்றேன். யாரும் இப்ப ஏற்கனவே யாரும் கூட சொல்றாரு, இப்ப ஒவ்வொருத்தருக்கு தன் கொள்கைகள் அல்லது தனிப்பட்ட முல்லைத்தீவுக்கு எத்தனையோ வழக்குகளுக்கு சுமந்திரன் நம்பி வந்தார், யாரும் மறக்க முடியாது. நான் தான் கூப்பிட்டு கொப்பு தொடுவாய் மனித புதகுழி வழக்கண்டா 12 தடவை வந்தார். 12 தடவை அந்த வழக்குக்கும் வந்தது, 12 தடவை மனித புதகுழிக்கும் வந்தது. குருந்தூர் மேல உச்ச நீதிமன்றத்துல வழக்கு போடுறதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் செய்து வழக்கு போட்டவர் நான் தான் சொன்னேன். அப்ப சிறியனையும் வாரவர், போராட்டங்களுக்கு வாரவர், கதைக்கும் இல்லையாண்டு இல்லை. ஆனால் அதே மாதிரி நான் இப்ப 2 உதாரணத்துக்கு சொன்னது, முல்லைத்தீவில இந்த வழக்குகள் சம்பந்தப்பட்ட கனியமணல் அள்ள வாராங்க என்ற அதுல போராட்டம் போராடிக்க நான் வாதாடினதை உடனடியாக சுமந்திரன் எம்பியை இப்ப கூப்பிட்டு வழக்குத்தான் போடுவோம் என்று வாதாடினது. என்னத்துக்காக என்றால் எங்களுடைய கட்சியில ஒரு சட்டத்தரணி, அப்ப கட்சியின் சட்டத்தரணியை மாறி நாங்கள் போராட்டத்துக்கு போய் ஒரு சட்டத்தரணியை பிடிக்கிறோம்டா சும்மா விளையாட்டு இல்லை, சும்மா இல்ல. அப்ப முல்லைத்தீவு சட்டத்தரணிகள் எங்களுடைய பொது வழக்குகள் எல்லாத்துக்கும் ஈடுபாடுதான் இல்லைன்னு சொல்லி, அதே நேரம் இப்படியான வழக்குக்கு இப்படியான பெரியாக்களும் தேவை, எங்களோட கட்சிக்கு இருக்கிறாக்களும் என்று அவர்களும் வந்து வாதாடுவனும் தான். நான் அதான் சொல்றேன், சுமந்திரன் எம்பியும் கட்சிக்கு தேவை, ஸ்ரீதரன் எம்பியும் கட்சிக்கு தேவை என்றுதான் நான் சொல்றேன். அதுக்கு மேலே மக்கள் எடுக்கிற முடிவுகள் நாங்கள் இது கொண்டும் செய்யலாத என்ன பொறுத்த வரைக்கும் இப்படித்தான் நான் சொல்றேன். உண்மையிலேயே மிக நீண்ட உரையாடல் இருந்தாலும் மனம் திறந்து பல்வேறு விஷயங்களை நீங்கள் எங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ச்சியாக நாங்கள் உங்களோட தொடர்புல இருக்க விரும்புகின்றோம். உங்கள் மூலமாக மக்களுடைய பல்வேறு பிரச்சனைகளை கொண்டு வர விரும்புகின்றோம். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இன்றைக்கு பாராளுமன்றம் சென்று உங்களுடைய விவாதத்தில் கலந்து கொண்டு விட்டு மிக கலைப்போடு எங்களோடு வந்து இந்த கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. நன்றி. உங்களுக்கும் நன்றி. நிச்சயமாக நேற்று நீங்கள் எடுத்து கிடைச்சதோட நான் உண்மையிலேயே தெரியத்தான வேணும். அதான் நேரங்களையும் பொருட்படுத்தாமல் உங்களோட அந்த காய்ச்சனா இது கன மக்கள் பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்வு தானே. விஷயங்கள் தெளிவு இல்லாமல் கனவு இருக்கலாம். அப்ப நீங்க கேள்விகளை பொறுத்து நிச்சயமாக அமையும். வடக்கு கிழக்கு சம்பந்தப்பட்ட வகையில தமிழர் தாயகங்கள் சம்பந்தப்பட்ட வகையில இந்த குரல் ஒலிச்சு கொண்டிருக்கும் என்பது உத்தரவாதமாக நான் தெரிவிக்கிறேன். மிக்க நன்றி மதிப்புக்குரிய பாராளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் அவர்களே. நன்றி, வணக்கம். சரி.